நன்றி. பரமதத்தா, நாகையில் உன் அம்மாவும் அப்பாவும் நலமாக இருக்கிறார்களா? அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். என்ன திடீரென்று காரைக்காலுக்கு வந்திருக்கிறாய்? அப்பா ஒரு காரியமாக என்னை இங்கே அனுப்பி வைத்தார். அதற்காக தான் வந்தேன். வந்த காரியம் நல்லபடியாக முடிந்ததா? வந்த காரியமும் முடிந்து விட்டது. வந்த இடத்தில் இன்னொரு காரியமும் கைகூடி விட்டது. கைகூடிய காரியத்தை முடிப்பதற்காகத்தான் என் நண்பனை அனுப்பியிருக்கிறேன். பார்த்தாயா, அதுதான் காரைக்காலுக்கே உரிய சிறப்பு. ஒரு காரியத்திற்காக வந்தால் மற்றொரு காரியமும் தானாகவே கைகூடிவிடும். உன் தந்தையாரும் உன்னை போலத்தான். எங்காவது வியாபார விஷயமாக சென்றால் அங்கேயே மற்றொரு வியாபாரத்தையும் முடித்து விடுவார். ஓ, என் அப்பாவும் அப்படித்தானா? பரமதத்தா, என்ன யோசிக்கிறாய்? அது ஒன்றும் இல்லை. தயநாயகி. சுவாமி, என்ன வாசலையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? இல்லை, புனிதவதி வருகிறாளா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் அவள் எப்போது வந்திருக்கிறாள்? அதற்குள் வாசலை பார்க்கிறாயே. பரமதத்தா, நீ ஏன் இவ்வளவு பரபரப்போடு வாசலை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அது ஒன்றும் இல்லை. முக்கியமான வியாபார விஷயமாக சென்ற என் நண்பனை காணவில்லை. அவனைதான் பார்க்கிறேன். சென்ற இடத்தில் அவரிடம் நல்லபடியாக பேசினானா? போன காரியம் கைகூடியதா? நல்ல செய்தியோடு வருவானா என்ற பதட்டத்தில் தான் அவனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் நண்பன் நிச்சயம் நல்ல செய்தியோடு தான் வருவான். கவலைப்படாதே. அது போகட்டும், நீ காரைக்காலுக்கு என்ன காரியமாக வந்திருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக. இங்கிருக்கும் கைலாயநாதர் கோவிலுக்கு வெள்ளி கவசம் செய்ய பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினார் என் தந்தை. அதை கோவில் குருக்களிடம் கொடுத்துவிட்டு இங்கே வந்தேன். என்ன, கோவிலுக்கு சென்றிருந்தாயா? ஆமாம். கோவிலுக்கு சென்ற நீ உடனே வந்திருக்கிறாயே. அந்திவேளை பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷமாயிற்றே. இருந்து அதில் பங்கு கொண்ட பிறகு வந்திருக்கலாமே. தாங்கள் தவறாக நினைக்க கூடாது. எனக்கு அதிலெல்லாம் ஈடுபாடு இல்லை. தந்தையார் கொடுத்து அனுப்பினாரே என்பதால் தான் அந்த பொருளை கொடுப்பதற்காக கோவிலுக்கு சென்றேன். இல்லாவிட்டால் சென்றிருக்கவே மாட்டேன். என்ன சொல்கிறாய்? உனக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாதா? கிடையாது. அதற்காக மற்றவர் நம்பிக்கையில் நான் குறுக்கிடுவதில்லை. ஆச்சரியம்தான். உனது தந்தை தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் தேடி சென்று திருப்பணி செய்கிறவர். பிள்ளை கோவிலுக்கு போகாதவர். அதனால்தான் உனது நெற்றியில் விபூதி கூட இல்லையோ? நீரில்லா நெற்றி பாழ் என்பார்கள். நெற்றியில் விபூதி இருக்கிறதா இல்லையா என்பது பெரிய விஷயம் அல்ல. மனதில் அன்பு இருப்பதுதான் முக்கியம். கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவதை விட எனக்கு உயிர் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தாய் தந்தையரை தான் நான் தெய்வமாக கருதுகிறேன். ஏன், உங்களை போன்ற பெரியோர்களை பார்க்கும் பொழுது கூட எனக்கு அப்படிப்பட்ட மரியாதை தான் ஏற்படுகிறது. கல்லை கடவுளாக நினைத்து தொண்டு செய்வதை விட வாழ்க்கையில் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு தொண்டு செய்து அவர்களின் துன்பத்தை போக்குவதே சரியான தொண்டு என்பது எனது கருத்து. பரமதத்தா, எங்கே செல்ல எழுந்து விட்டாய்? சென்ற என் நண்பனை காணவில்லை. நான் வாசலில் சென்று அவன் வருகிறானா என்று பார்க்கிறேன். சரி. என்ன சுவாமி, இவன் இப்படி பேசுகிறான்? சுத்தமாக கடவுள் பக்தியே இல்லாதவனாக இருக்கிறான். அதனால் என்ன? பெற்ற தாய் தந்தையரையே கடவுளாகவும் மற்றவர்களுக்கு உதவும் நல்ல குணமுள்ளவனாகவும் இருக்கிறானே, அது போதாதா? பக்தியோடு இருந்து கொண்டு கெட்டவனாக இருப்பதை விட இவன் எவ்வளவோ மேல். இவனும் ஒரு நாள் கடவுள் இருக்கிறார் என்று நம்பும் காலம் நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். இல்லை, புனிதவதிக்கு இவனை நீ எதையும் மனதில் வைத்து குழப்பிக் கொண்டிருக்காதே. அவன் நண்பனோடு வருவான். இலை போட வேண்டும். நீ சென்று உணவு தயார் செய்.
சென்றவனை இன்னும் காணவில்லையே. பரமதத்தா, கதிர்வேலா, என்னவாயிற்று? அந்த பெண்ணின் வீட்டை கண்டுபிடிக்க அவளை பின்தொடர்ந்து போனாயா? போனேனே. அவள் வீட்டை கண்டுபிடித்தாயா? கண்டுபிடித்தேனே. அருமை, நீதானடா என் நண்பன். சரி, உன்னை அவள் பார்க்கவில்லையே? பார்த்து விட்டாளே. என்ன, பார்த்து விட்டாளா? மடையா, அவள் பார்க்கும்படி ஏன் சென்றாய்? உன்னிடம் வந்து ஏதாவது பேசினாளா? பேசினாளே. என்ன பேசினாள்? என் தோழி கொடுத்த பதிலால் உன் தோழர் திகைத்து நின்று விட்டார் பார்த்தாயா என்றாள். என்ன சொல்கிறாய் கதிர்வேலா? நீ யாரை பற்றி சொல்கிறாய்? ஆமாம், நீ யாரை பின்தொடர்ந்து சென்றாய்? உன்னோடு விவாதம் செய்த பெண்ணின் பக்கத்தில் அவளுடைய தோழி இருந்தாலே, அவளைத்தான் பின்தொடர்ந்தேன். அவள் மிகவும் நல்ல பெண். இப்படி எல்லாம் எங்கள் ஊரில் பெண்கள் பின்னாடி சுற்றாதே, உடம்பு தோலை உரித்து விடுவோம் என்று கூறினாள். பாவம், உன் உடம்பில் மிஞ்சி இருப்பதே தோல் மட்டும்தான். அதையும் இழந்து விடாதே, பிழைத்து போ என்று புத்திமதி சொல்லி அனுப்பிவிட்டாள். நான் என் திருமணத்திற்கு பெண்ணை பார் என்றால், நீ உன் திருமணத்திற்கு பெண்ணை பார்க்க சென்றிருக்கிறாய். இருந்திருந்தும் இவ்வளவு பொறுப்பான காரியத்திற்கு உன்னை அனுப்பினேனே. என்னை சொல்ல வேண்டும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்திருக்கிறாய்? என்னோடு விவாதம் செய்த பெண்ணை அல்லவா நான் உன்னை பின்தொடர சொன்னேன். அது சரி, நான் அவள் பின்னாலேயே போயிருந்தால் இந்நேரம் காரைக்காலில் உள்ள அனைத்து கோவில்களையும் சுற்றி பார்த்துவிட்டு இரவுதான் வீடு திரும்பியிருப்பேன். என்னடா உளறுகிறாய்? நான் ஒன்றும் உணரவில்லை. அந்த பெண் தான் கோவில் கோவிலாக சுற்றுகிறாள். ஏதோ ஒரு கோவில் அல்லது 2 கோவில்கள் போகலாம். அதற்காக ஊரில் உள்ள அனைத்து கோவில்களுக்குமா சென்று தரிசனம் செய்வது? சுற்றி சுற்றி என் காலே வலித்து விட்டது. ஆனால் ஒன்று, உன்னால் தான் அப்படியே தவிர என்னால் மிகவும் தெளிவானவள். சிறிது நேரத்திலேயே பசிக்கிறது, நான் வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டாள். எனக்கும் பயங்கர பசி. அதான் அவளை பின்தொடர்ந்து சென்று பேச்சு கொடுத்தேன். வீட்டிற்கு சென்று உணவு உண்ணலாமே என்று பின்தொடர்ந்தேன். சாப்பாட்டு ராமா, என் காதலையே துளைத்து விட்டு வந்து நிற்கிறாயடா. இப்போது நான் அவளை எங்கு சென்று தேடுவேன்? பரமதத்தா, போடா. கவலைப்படாதே, உன் காதல் தொலையவில்லை. அதோ வருகிறது பார். நீங்கள் இப்படிப்பட்டவர் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஏதோ தனக்கென்று ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு கடவுள் இல்லை என்று வாதாடும் உங்களை போன்ற சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களில் நீங்களும் ஒருவர் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் எடுபிடியை என் பின்னால் அனுப்பி, எடுபிடியா, என்னை பற்றிய விவரம் அறிய இத்தகைய இழிவான செயலை செய்வீர்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. சற்று பொறுங்கள், நான் சொல்வதை கேளுங்க. எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை போன்றவர்களை சும்மாவே விடக்கூடாது. மரத்தில் கட்டி வைத்து சாட்டையால் அடித்து மானத்தை வாங்கினால்தான் பெண்கள் பின்னால் சுற்றக்கூடாது என்று புத்தி வரும். என் தந்தையாரை அழைத்து நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அப்பா, 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 இங்கு வாருங்கள். என்னம்மா புனிதவதி? இவர் பரமதத்தனம்மா. புரியவில்லையா? நாகையில் இருக்கும் நமது தூரத்து உறவினரான நிதிபதியின் மகன். நீ சிறு வயதில் இவனோடு விளையாடி இருக்கிறாயே அம்மா. இப்போது பெரியவனாகிவிட்டதால் உனக்கு அடையாளம் தெரியவில்லை. பரமதத்தா, இவள் எனது மகள் புனிதவதி.
மிகவும் பக்தி நிறைந்தவள். அதே சமயம் சற்று கண்டிப்பானவளும் கூட. அதுதான் எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? அது ஒருவரின் முகத்தை பார்த்தாலே அவரை பற்றி தெரிந்துவிடும் அல்லவா? அதை வைத்துதான் அப்படி சொன்னேன். உங்கள் மகள் முகத்தில் பக்தியும் தெரிகிறது, கண்டிப்பும் தெரிகிறது. சரி சரி, வெளியிலே என்று பேசிக் கொண்டிருக்க வேண்டாம், உள்ளே வாருங்கள். வாமா. அடப்பாவி, வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைந்தது போல நேராக இங்கு வந்து அவளை பார்ப்பதை விட்டுவிட்டு என்னை எங்கெங்கோ அலைய வைத்து விட்டாயே, இது நியாயமா? டே பரமதத்தா, பெண்ணை பார்த்து விட்டான் அல்லவா, இனி என் உதவி தேவையில்லை. உங்களை போன்றவர்களை சும்மாவே விடக்கூடாது. மரத்தில் கட்டி வைத்து சாட்டையால் அடித்து மானத்தை வாங்கினால்தான் பெண்கள் பின்னால் சுற்றக்கூடாது என்று புத்தி வரும். இவர் பரமதத்தனம்மா, புரியவில்லையா? நாகையில் இருக்கும் நமது தூரத்து உறவினரான நிதிபதியின் மகன். நீ சிறு வயதில் இவனோடு விளையாடி இருக்கிறாயே அம்மா. இப்போது பெரியவனாகிவிட்டதால் உனக்கு அடையாளம் தெரியவில்லை. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன். தந்தையாரின் அன்புக்குரிய நண்பர், நான் அன்போடு மாமா என்று அழைத்தவர் நாகை நிதிபதியார் அல்லவா? அவரது மைந்தரை, எங்கள் வீட்டிற்கு விருந்தினராக வந்திருப்பவரை அவமதித்து பேசிவிட்டேனே. கோயிலில் விவாதம் செய்த போது கூட மிகவும் கண்ணியமாகத்தானே பேசினார். வீட்டு வாசலில் கூட பொறுமையாகத்தானே அவர் எனக்கு புரிய வைக்க முயன்றார். நான் ஏன் இப்படி அவசரப்பட்டு பேசினேன்? அவர் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்? இப்போது என்ன செய்வது? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உடனே சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த நேரத்தில் என்னிடம் பேச வந்திருக்கிறாளே என்று தவறாக நினைத்து விட்டா? இல்லை இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எப்பொழுதாவது வந்து தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாளே என்று பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொள்வார். அதுதான் சரி. இப்பொழுதே போய் பேச வேண்டியதுதான். இல்லாவிட்டால் இரவெல்லாம் உறக்கமின்றி தவிக்க நேரும். மன உளைச்சலோடு இங்கு புரண்டு கொண்டிருப்பதை விட மனமாற அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாரே, இந்த நேரத்தில் நான் வந்திருக்க கூடாதோ? இப்பொழுது போய் அவரை எழுப்பி பேசினார், இதற்காகவா என் உறக்கத்தை கலைத்தாய் என்றுதானே கேட்பார். ஆனால் அவரிடம் மன்னிப்பு கேட்காமல் திரும்பி சென்றால் எனக்கு உறக்கம் வராதே. தாங்கள் யாரென்று தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன்.
தாங்கள் உறக்கம் வராமல் சிந்தனையோடு உலவிக் கொண்டிருந்தேன். நீ வருவதை பார்த்தேன். இந்த நேரத்தில் ஏன் வருகிறாய் என்ற சிந்தனையோடு விலகி நின்று பார்த்தேன். காரணம் புரிந்தது. அருகில் வந்து விட்டேன். நானும் தங்களைப் போலவே உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தேன். என் மனம் சமாதானம் அடையவில்லை. அதனால்தான் தாங்கள் விழித்திருந்தால் தங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று எழுந்து வந்தேன். மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நீ எந்த தவறும் செய்து விடவில்லை. நானாகத்தான் புற்றருகே வந்து உன்னிடம் விவாதம் செய்தேன். அதற்கு பொருத்தமான விளக்கங்களை நீ தந்தாய். நான் அதை ஏற்றுக்கொண்டேனா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் பொறுமையோடு நீ ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தந்த முறை எனக்கு பிடித்திருந்தது. அப்பொழுதே நீ என் மனதில் புகுந்து விட்டாய். அதனால்தான் உன்னை பற்றிய விவரங்களை அறிய என் நண்பனை அனுப்பி வைத்தேன். ஆனால் என்னை பின்தொடர்ந்து பார்க்க வந்த அவர் எனது ஒரே பார்வையில் பின்வாங்கி சென்று விட்டாரே. அதன் பிறகு இங்கு உன் வீட்டு வாசலில் எங்களை பார்த்ததும் அவன் வந்து சொல்லி உன் வீட்டை பற்றி அறிந்து இங்கு வந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து விட்டாய். அதனால்தான் அப்படி பேசினாய் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. அதனால் உன் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு இது போதும். நான் வருகிறேன். இரு இரு இரு. அதற்குள் அவசரப்பட்டால் எப்படி? நான் ஏன் இங்கு வந்தேன் என்பது உனக்கு தெரியுமா? தனதத்தர் மகள் புனிதவதியை உனக்கு மனம் முடிக்க நினைக்கிறோம் என்று என் தந்தை கூறினார். நான் பெண்ணை பார்க்காமல் சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னேன். முறைப்படி சொல்லி அனுப்பலாம், பெண் பார்க்க போகலாம் என்றார். சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம், இயல்பான முறையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலையில் நான் சென்று பார்க்க வேண்டும் என்றேன். அதற்காகத்தான் அனுப்பி வைத்தார். ஆனால் இங்கு வந்தால் ஏன், என்னவாயிற்று? கற்றறிந்த மங்கை ஒருத்தியை புற்றருகே கண்டவுடன் இவளைத்தான் மணக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. இங்கு வந்த பிறகு நான் தேடி வந்த மங்கையே இவள்தான் என்று தெரிந்ததும் மனம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தது. என்ன புனிதவதி, பேசாமல் நிற்கிறாய்? என்னுடைய நிலையை மட்டுமே நான் சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி? உனக்கும் சம்மதம் தானா என்பது தெரிந்தால்தானே என் பெற்றோரிடம் நான் இதை பற்றி பேச முடியும். நீ எதுவும் பேசாமல் இப்படி மௌனமாக நிற்கிறாயே. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று தங்களுக்கு தெரியாதா? எனக்கு தங்களிடம் ஈடுபாடு ஏற்படாவிட்டால் இந்த இரவில் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்திருப்பேனா? அதுவும் சரிதான் புனிதவதி. இந்த புனிதமான இரவை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நாளையே நாகைக்கு சென்று என் தாய் தந்தையரிடம் பேசி விரைவில் திருமணத்தை பற்றி பேச அழைத்து வருகிறேன். உனக்கு மகிழ்ச்சி தானே? தனதத்தரே, நிதிபதியாரே, உங்கள் இருவரையும் நான் பல வருடங்களாக அறிவேன். நீங்கள் தூரத்து சொந்தம் என்ற முறையில் உறவினர்கள் என்பதோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட நல்ல நண்பர்களாகவும் விளங்குகிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இருவரும் இன்று சம்பந்திகளாக போகிறீர்கள் என்பதை அறியும் போது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. தாங்கள் எங்கள் இருவர் குடும்பத்தையும் நன்கு அறிந்தவர் என்பதால் தானே பெண் பேசும் இந்த நேரத்தில் நீங்கள் அவசியம் இருக்க வேண்டும் என்று உங்களை அழைத்தோம். நீதிபதியாரே, தங்கள் மகன் பரமதத்தனை தங்கள் இல்லத்திற்கு வருகின்ற நேரங்களில் ஓரிரு முறை பார்த்திருக்கிறேன். என்றாலும் பழகியதில்லை. ஆனால் புனிதவதியை சிறு குழந்தையிலிருந்தே தெரியும். தனக்கு சொல்லித்தர வந்த குருநாதரே வியக்கும் அளவுக்கு கல்வி கற்றவள். அன்பு, அறிவு, அடக்கம் அனைத்தையும் பெற்றவள். சிவபக்தியில் மிகச் சிறந்தவள்.
இப்படிப்பட்ட ஒரு பெண் உங்களுக்கு மருமகளாக கிடைக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதை நீங்கள் சொல்ல வேண்டுமா என்ன? அவளை பற்றி நன்கு அறிந்துதானே என் மகன் பரமதத்தன் தன் சம்மதத்தை சொன்னாலும் புனிதவதிக்கும் திருமணத்தில் சம்மதம் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்ட பிறகே சம்பந்தம் பேச வந்தோம். இந்த சம்பிரதாயமெல்லாம் எதற்கு என்றுதான் நான் கேட்டேன். ஆனால் நிதிபதியார்தான் என்னதான் நாம் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தின் நடைமுறை என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அதன்படி செய்யத்தானே வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சொன்னது மட்டுமல்ல, சம்பிரதாயப்படி பெண் பேச வரும்பொழுது என்னென்ன கொண்டு வர வேண்டுமோ அவை அனைத்தையும் முறைப்படி செய்துவிட்டார். எதற்கண்ணா இதெல்லாம் என்று கேட்டால், நீ பேசாமல் இரு தயநாயகி, காலங்காலமாக உள்ள நடைமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இரு வீட்டாரும் ஒருமனப்பட்டு நடத்தும் இந்த திருமணம் சிறப்பாக நடப்பதற்கு கேட்கவா வேண்டும்? இன்றே முகூர்த்தத்திற்கு நாள் குறித்து விடலாம். அப்படியே செய்யுங்கள். இப்படியே பெரியவர்கள் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? திருமணம் செய்ய வேண்டிய மணமகனும் மணமகளும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. யார் சொன்னது? அவர்கள் இருவரும் இங்கு வந்தது முதல் அவையில் நடப்பது கூட தெரியாமல் அவர்களுக்குள் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பேசியது வெளியில் கேட்கவில்லையே. பார்வைகள் பேசும்போது வார்த்தைகளுக்கு பொருள் இல்லை. கண்ணோடு கண்ணினை நோக்கி வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்பதை தாங்கள் படித்ததில்லையோ? புரியவில்லையே. அடே சாம்ராட், பரமதத்தனும் புனிதவதியும் கண்களாலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறாள். நீதிபதியாரே, திருமணத்தை உறுதி செய்யும் வகையில் இரு வீட்டாரும் தட்டை மாற்றிக் கொள்ளுங்கள். அப்படியாக சற்று பொறுங்கள். திருமணத்திற்கு முன்னால் நிதிபதியாரிடம் எனது வேண்டுகோள் ஒன்றை சொல்ல வேண்டும். தனதத்தரே, நாம் நட்புறவு என்பதற்கெல்லாம் மேலே சென்று சம்பந்திகளாகவும் ஆகப் போகிறோம். இப்பொழுது போய் எதற்கு வேண்டுகோள் அது இது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்ல வந்ததை உரிமையோடு சொல்லுங்கள். அதற்கில்லை, நான் சொல்ல வந்ததை தவறாக கருதி விடுவீர்களோ என்று சற்று தயக்கமாக இருக்கிறது. இது என்ன பேச்சு? நமக்குள் ஒருவருக்கொருவர் எதற்காகவும் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்கள். இல்லை, அதை நான்... இன்னும் என்ன தயக்கம்? அண்ணனும் தாங்களும் இன்று நேற்றா பழக்கம்? பல ஆண்டுகளாக ஒன்றாக பழகியவர்கள் தானே. சொல்லுங்கள். அப்படி சொல்லம்மா. ஒரு பேச்சை தொடங்கிய பிறகு இடையில் இப்படி தடுமாறக்கூடாது. எதுவாயினும் சொல்லுங்கள். புனிதவதி எங்களுக்கு ஒரே மகள். நெடுங்காலம் பிள்ளை பேர் இல்லாமல் தவித்த நாங்கள் கைலைநாதனை வேண்டி பெற்ற மகள். அது எங்களுக்கு நன்றாக தெரியுமே. பிறந்தது முதல் ஒரு கணம் கூட அவளை பிரிந்து நாங்கள் இருந்ததில்லை. திருமணத்திற்கு பிறகு அவள் காரைக்காலை விட்டு சென்று விடுவாள் என்பதையே எங்களால் தாங்க முடியவில்லை. அதற்கென்ன செய்வது? பெண் என்பவள் என்றைக்கு இருந்தாலும் பெற்றோரை விட்டு கணவனோடு செல்ல வேண்டியவள் தானே. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்வதென்பது காலங்காலமாக நடைமுறையில் கொண்டிருப்பதுதானே. உண்மைதான், அதை நான் ஒருபோதும் மறுக்கவில்லை. இருந்தாலும் எங்களுக்காக இதை நீங்கள் விட்டுத்தர முடியாதா? மாப்பிள்ளை இங்கேயே இருந்து விட்டால் மகளை பிரியும் நிலை எங்களுக்கு வராது. மாப்பிள்ளையை சொந்த மகனைப் போல் பார்த்துக் கொள்வோம். சம்பந்தியின் கருத்தாக கருதாமல் மகளை பிரிய முடியாமல் தவிக்கும் ஒரு தந்தையின் வேண்டுகோளாக கருதி தாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் நிலை எங்களுக்கு புரிகிறது. ஆனால் மாமனார் வீட்டில் தங்கி வாழ வேண்டிய அவசியம் என் மகனுக்கு என்ன நேர்ந்தது? அது சோற்றுக்கு வழியின்றி உங்கள் வீட்டில் வந்து வாழ்வதாக உலகம் தூற்றுமே.
எங்கள் மகனுக்கு அந்த நிலை ஏற்படுவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை இல்லை, அவர்கள் இருவரும் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதில்லை. என் மருமகனுக்கு அவச்சொல் ஏற்படுவதை நான் அனுமதிப்பேனா? அவர்களுக்கென்று ஒரு அருமையான மாளிகை கட்டித்தந்து அதில் தனிக்குடித்தனம் நடத்த நான் ஏற்பாடு செய்கிறேன். காரைக்காலில் ஒரு அங்காடி வளாகத்தில் சிறந்த முறையில் ஒரு கடை வைத்து தந்து வாணிபம் புரிவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்து தருகிறேன். மணமக்கள் எங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. எங்கள் கண்ணெதிரே இந்த காரைக்காலில் வாழ்ந்தால் போதும். என்ன, ஏதும் சொல்லாமல் எழுந்து விட்டீர்கள்? நான் நாகையில் பல பணிகளை அப்படியே விட்டுவிட்டு அவசரமாக புறப்பட்டு வந்து விட்டேன். நான் உடனே சென்றால்தான் உரிய முறையில் அவற்றை சரி செய்ய முடியும். நான் கேட்டதற்கு நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே. தனதத்தரே, அதை பற்றி ஆலோசிக்க சிறிது காலம் அவகாசம் தேவை. இந்த அவசரத்தில் எதையும் தீர்மானிக்க முடியாது. சரி, நல்ல நாள் குறித்து விட்டேன், அதையாவது சொல்லலாம் அல்லவா? இருக்கட்டும். நல்ல நாட்கள் நிறைய இருக்கத்தானே செய்கின்றன. அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். அபிராமி, பரமதத்தா, புறப்படுங்கள். அப்பா, ஏதும் பேச நேரமில்லை. நான் இன்றைய நாகைக்கு சென்றாக வேண்டும். வாருங்கள். பரமதத்தா, என்னவாயிற்று? எனக்கு ஒன்றும் இல்லையே. பரமதத்தா, என்னிடம் ஏன் மறைக்கிறாய்? நான் உன்னுடைய நெருங்கிய நண்பன் அல்லவா? எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? காரைக்காலில் நடந்த திருமண பேச்சு இடையில் தடைப்பட்டது முதல்தான் நீ இப்படி இருக்கிறாய். இதற்கு முன் நான் எப்போதும் உன்னை இப்படி பார்த்ததில்லையே. ஆனால் இப்போது இப்படி பார்ப்பதற்கு மனம் தாங்கவில்லை. கதிரவேலா, நான் புனிதவதியை சந்திக்க சென்றது முதல் உடனிருந்து பார்த்தவன் நீ. உனக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? நானும் புனிதவதியும் மனம் புரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற நம்பிக்கையில் மனம் விட்டு பேசினோம். ஒருவரை ஒருவர் மனமாற விரும்பினோம். ஆனால் அவர் தந்தை அப்படி ஒரு கோரிக்கையை வைத்து திருமண பேச்சையே முறித்து விட்டார். அவருக்கு அருகிலேயே எங்கள் இருவரையும் இருக்க வைக்க வேண்டும் என்று கேட்டு ஒருவரை ஒருவர் பிரிந்து போகும்படி செய்துவிட்டார். இப்படி ஒரு நிலை வரும் என்று அவர் எப்படி எதிர்பார்த்திருப்பார்? இதனால் பாதிக்கப்பட்டது யார்? நானும் புனிதவதியும் தானே. இந்த இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளோடு வாழ முடியாமல் போய்விட்டதே என்று வாழ்நாள் எல்லாம் வேதனைப்படுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அப்படி சொல்லாதே பரமதத்தா. நீ புனிதவதி மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறாய் என்பது உன் தந்தைக்கு தெரியாதல்லவா? நீ அவரிடமே சென்று உன் நிலையை எடுத்துக் கூறலாமே. என் தந்தை ஒரு விஷயத்தில் ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டால் அதை ஒருபோதும் அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். அவருடைய கருத்துக்கு மாறாக நான் சென்று அவரிடம் முறையிடுவதும் சரியல்ல. வேண்டுமானால் நான் சென்று பேசட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அது நிலைமையை இன்னும் சிக்கலாக்கிவிடும். இப்படியே இருந்தால் இதற்கு என்னதான் தீர்வு? எனக்கும் அதுதான் புரியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் உன்னிடம் உறுதியாக கூறுகிறேன் கதிர்வேலா. என்ன அது? ஏதேனும் அற்புதம் நடந்து புனிதவதியின் பொற்கரத்தை பற்றும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டால் கடவுளை பற்றிய என் விவாதத்தை நான் மாற்றிக்கொள்வேன். என்ன என்ன? அப்படியானால் கடவுளை ஏற்றுக்கொள்வேன் என்கிறாயா? இல்லை இல்லை, கடவுளை பற்றிய என்னுடைய கொள்கையை நான் எப்படி அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும்? பிறகு எங்கு சென்றாலும் எவரானாலும் கடவுள் உண்டா, நீங்கள் பார்த்ததுண்டா என்றெல்லாம் கேட்டு விவாதம் செய்து கொண்டிருந்தேனே, அதை நான் மாற்றிக்கொள்வேன். புனிதவதி எனக்கு கிடைத்து விட்டால் கடவுள் இல்லை என்று எவரிடமும் விவாதம் செய்வதை நான் விட்டுவிடுவேன். அப்படி ஒரு நல்ல மாற்றம் வருவதற்காகவாவது
புனிதவதி வணங்கும் கைலாயநாதர் உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கட்டும். புனிதவதி, என்ன புனிதவதி, ஏன் இப்படி வேண்டாதவரை பார்த்தது போல் முகத்தை திருப்பிக் கொண்டாய்? வேண்டாதவளை பார்த்துதான் அப்படி செய்யவில்லை. வேண்டியவள் முன்னால் தன்னை மீறி வரும் கண்ணீரை காட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் மாலினி. நீ என்னதான் உன் உணர்வுகளை மறைத்துக் கொண்டு என்றும் போல் இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் மற்றவர்களுக்கு உன்னுடைய வருத்தம் தெரியாமல் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல் உன் அகத்தில் உள்ள வேதனையை உன் முகம் பிரதிபலிக்கத்தானே செய்கிறது. நான் என்ன செய்வது மாலினி? நடந்த எதையும் என்னால் தடுக்கவும் முடியவில்லை. என் மனதில் இடம்பெற்ற அவரை என்னால் மறக்கவும் முடியவில்லை. என்னடி சொல்கிறாய்? நீ திருமணத்தை விரும்பாதவள் ஆயிற்றே. அதனால் திருமணம் தடைப்பட்டதும் நீ எளிதாக எடுத்துக்கொள்வாய் என்றல்லவா நான் நினைத்தேன். அப்படித்தான் நானும் இருந்தேன். அன்று இரவு அவரை சந்தித்து மனம் விட்டு உரையாடுவதற்கு முன்னால். என்ன சொல்கிறாய்? அவரோடு நீ உரையாடினாயா? ஆம். புற்றுக்கு பால் வார்த்த போது அவர் என்னிடம் வந்து வாதாடினாரே. என்னை பற்றிய விவரம் அறிய தன் நண்பரை என்னை பின்தொடர்ந்து அனுப்பினார் என்று நான் அவரை கோபமாக பேசிவிட்டேன். அவர் யாரென்று உண்மை தெரிந்ததும் அவ்வாறு பேசியதற்காக என் மனம் மிகவும் காயப்பட்டது. அவரை சந்தித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டால்தான் என் மனம் அமைதி பெறும் என்பதால் அவரை நான் தேடி சென்றேன். இதென்ன அதிசயம், நீயா அப்படி செய்தாய்? ஆமா, இப்பொழுது நினைத்து பார்த்தால் எனக்கும் அதிசயமாகத்தான் இருக்கிறது. நான் சென்ற போது அவரும் உறக்கமின்றி உலவிக் கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினோம், புரிந்து கொண்டோம். அவர் எனக்காகவே வந்தவர், நான் அவருக்காகவே பிறந்தவள் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் மாலினி. என்ன? அவர் வேறு ஒரு பெண்ணை மணப்பாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் வேறு ஒரு ஆடவனை மனதால் கூட நினைக்க மாட்டேன். இப்படியே கன்னியாகவே இருந்து தெய்வ தொண்டு புரிந்து என் வாழ்நாளை வாழ்ந்து முடித்து விடுவேன். ஏனடி இப்படி விரக்தியாக பேசுகிறாய்? உனக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படும்படி நாங்கள் எல்லாம் விட்டு விடுவோமா? இப்போது என்ன நடந்து விட்டதென்று மனம் கலங்குகிறாய்? திருமணமான ஒரு பெண் கணவர் வீட்டிற்கு செல்வதுதானே நியதி. ஆனால் அதற்கு மாறாக உன் மீதுள்ள பாசத்தால் உன் தந்தை திருமணத்திற்கு பின்பும் என் மகள் என்னுடன் காரைக்காலிலேயே இருக்க வேண்டும் என்று மாப்பிள்ளை வீட்டாரிடம் கேட்டுக்கொண்டார். அது மாப்பிள்ளையின் தந்தைக்கு பிடிக்கவில்லை. இதுதானே இப்போது உன் முன் உள்ள பிரச்சனை. உன் தந்தை மாப்பிள்ளையின் அப்பா நிதிபதிக்கு நெருங்கிய நண்பர் தானே. அவரிடம் தாழ்ந்து போவதில் அவருக்கு ஒன்றும் குறை வந்துவிடப் போவதில்லையே. அதனால் உன் தந்தையிடம் சொல்லி உடனே நாகப்பட்டினம் சென்று உலக நியதிக்கு ஏற்றபடி என் மகள் திருமணத்திற்கு பின்பு உங்களுடனே வாழட்டும் என்று இப்பொழுதே சொல்வோம். இல்லை மாலினி, நான் காரைக்காலிலேயே வாழ வேண்டும் என்று அப்பா அவரிடம் கூறியதில் எந்த தவறும் இல்லை.